ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு, அதனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் பொறுத்துக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால யாரும் வீடியோ பாதிலே விட்டு ஓடிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் அந்த ஹைப்லாம் கொடுத்து விடுங்க. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம்? நம்ம கேர்ள்ஸ் சைடும் பாய்ஸ் சைடும் பிரசிடென்ட் எலெக்ஷன் வச்சு யார் லீடர்ன்றதை முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் கேர்ள்ஸ் எல்லாருமே நம்ம ஃபுமிக்கு ஆதரவாக வர பசங்க போகிற பசங்க எல்லாருக்குமே ஃப்ளையர்ஸ் கொடுத்து வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம பசங்க வந்து பார்க்குறாங்க, என்னங்கடா இதெல்லாம் ரொம்ப சின்ன புள்ளத்தனமால இருக்குது மச்சான், நம்ம ஸ்டாண்டர்ட்லாம் இந்த அளவுக்கு நம்ம இறங்கி வந்துடக்கூடாது மச்சான், நம்ம மாசா கெத்தா அந்த மாதிரி பண்ணணும் வேற லெவலில். பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு, அவளுங்களை விட நம்ம தான் ஒஸ்தின்றதை காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டச்சு என்ன பண்ணுறான்னா, இப்போ லஞ்ச் ஹவரில் நம்ம ஃபுமியும் சோயாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வேகமாக அவங்க பக்கத்து டேபிளில் நம்ம டச்சியை வந்து உட்காடுறான். அவங்க பார்க்குறாங்க, என்ன இங்கே வருது பைபிள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் ஒரு செகண்ட் அவங்கள லுக்கு விட்டுட்டு இப்போ வேகமாக அவன் சாப்பாடை லபக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல பைபிள் என்ன பண்ணுறான்னு. இப்போ அவன் வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டானா முழுங்கினானான்னு தெரியல. ஆனால் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வின்னர் சிக்கன் டின்னர், டச்சு அதான் ஃபர்ஸ்ட், டச்சு அதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ மற்ற பசங்களும் வந்து டச்சியை சுற்றி ஆட்டம் போட்டுட்டு விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மச்சான் நீ தான் ஃபர்ஸ்ட் வருவனு எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கேர்ள்ஸுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப கன்ஃபியூஷனில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரி வந்து ஆட்டம் போட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு. இப்போ அடுத்த சீனில் கிளாஸில் தான் காட்டுறாங்க. கிளாஸ் முடிஞ்சு டீச்சர் ஃபுமிட்ட தான் சொல்றாரு, ஏமா போர்டெலாம் எரேஸ் பண்ணிருமா அப்படின்ட்டு. இவங்களும் இப்போ போர்டை எரேஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள டப்புன்னு இந்த டச்சியை வேகமாக ஓடி வந்து கடகன்னு டெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டான் வேகமா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவங்க கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே அவன் டக்குன்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டு, மச்சான் ஐக்கியத்துலேயும் நான் தாண்டா ஜெயிச்சேன், எப்படி நம்மள மிஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே பசங்க மறுபடியும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மச்சான் நீ தாண்டா மாசு, வேற மாதிரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இங்க கேர்ள்ஸுக்கு இப்பதான் புரியுது, ஓ இந்த பயபுள்ள நம்ம ஃபுமியோட பெஸ்ட் நிரூபிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கானா, சில்லி பாய் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டச்சியாக தான் பசங்கள்ட்ட பேசிட்டு இருக்கான். பார்த்தீங்களா மச்சான், அந்த ஃபுமி புள்ளைய விட எல்லா மேட்ச்லையும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன், 2 out of 2. இதே ஃபோர்ஸ்ல நம்ம போனோம்னா நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம்ல மச்சான், எல்லாமே பழைய மாதிரி மாறிடும்ல மச்சான் போது. ஆமா மச்சான், நம்ம ஸ்கூலை மட்டும் எக்காரணத்தை கொண்டு 2வது கேட்லியா ஸ்கூலா மாறிடவே கூடாது, அந்த கேர்ள்ஸுங்க நம்ம ஸ்கூலை ஆக்கிரமிக்க விட்டுறவே கூடாது மச்சான். நம்ம அதிகாரம் நம்ம கையில இருந்தா மட்டும்தான் இது நம்ம ஸ்கூலா இருக்கும் மச்சான், எல்லாமே பழைய மாதிரி மாறும். அப்பதான் எந்த போர்டு தேவையில்லன்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அதே போர்டை நம்ம கௌரவமா ஸ்கூல்ல ஏற்ற முடியும். எந்த டெஸ்கை அவளுங்க குப்பைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சாலுங்களோ அதே டெஸ்கை நம்ம கிளாஸ் ரூம்ல போட்டு அது மேல காலை போட்டு கெத்தா உட்காரணும் மச்சான் அப்படின்னு சொல்லி இவனுங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசிட்டு இருக்கானுங்க. இங்க பசங்க தான் இப்படி பேசிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா இந்த பொண்ணுங்களும் இன்னொரு சைடு இப்படிதான் அந்த ஃபுமியை பிடிச்சி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணும்னே அவசியம் இல்லை ஃபுமி, உன்னை பார்த்தாலே எல்லா ஓட்டும் உனக்கு தான், நீ தான் நம்ம கேட்லியா ஸ்கூலோட ஃபேஸ் கார்டு, ப்ரைடு எல்லாமே, ஒன்னெல்லாம் அவங்களால அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுமியும் இதை கேட்கறாங்க. ஆனா அப்பதான் சடனா அவங்களோட ரியாக்ஷன் மாறுது. ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே உங்களோட அம்மா அப்பாவும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, ஃபுமி நீ எப்பயுமே எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா மட்டும் தான் வரணும், ஒன்னு அடிச்சுக்கிறதுக்கு இங்க யாருமே இருக்கக்கூடாது, உன் பேரை சொன்னாலே நம்பர் 1 தான் ஞாபகத்துக்கு வரணும், எங்களோட ப்ரைடே நீ தான் ஃபுமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுமி அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அடுத்த நாள் காட்டினா நம்ம பசங்க மறுபடியும் சர்க்கஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம டச்சியாவை சுத்தி பசங்களா நின்னுட்டு அவன் பேரு போட்ட பலகையெல்லாம் வச்சுட்டு ஓன கத்திக்கிட்டு இருக்கானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம டச்சியா ஏதோ கல்லெல்லாம் உடச்சு வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க நான் தான் கல்லெல்லாம் உடைக்கிறேன், இது அந்த கேர்ள்ஸால முடியுமா, அப்படின்னா நீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க கேர்ள்ஸ் பாக்குறாங்க, என்ன இவங்க இப்படியெல்லாம் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வித்தையை முடிச்சுட்டு அடுத்து என்ன வித்த போடலாம்னு சொல்லிட்டு நம்ம டச்சியா பேசிட்டு இருக்கான் பசங்கள்ட்ட. மச்சான் அடுத்தது யாராவது வாயிலேருந்து நெருப்பு ஒண்ணு மச்சான், அதை கண்டிப்பா பண்ணாதான் நமக்கு சப்போர்ட் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்ல ஆளுக்கு மாத்தி நீ பண்றான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி இப்போ என்ன தாண்டா பண்றதுன்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டு இருக்கப்போ அப்பதான் நம்ம ஃபுமியும் சோயாவும் வராங்க. இவனுங்க ஒண்ணு அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில எங்க ஏரியாவே தொடலான்னு பாக்குறீங்களான்னு போது, லூஸ் பசங்களா அதுக்காகலாம் ஒன்றும் வரல, நாளைக்கு ஷெடியூலை கொடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவனுங்களுக்கு புரியல என்ன ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை ஸ்பீச்னு போட்டிருக்கு நாளைக்கு. உடனே டச்சியா கேட்குறான், என்ன மச்சான் ஏதோ ஸ்பீச் எல்லாம் போட்டிருக்கு, என்ன அது அப்படின்னும் போது, ஒருவேளை நாளைக்கு எதுவும் பாடுற ஈவெண்ட் நடக்க போதும் மச்சான், அதான் சிங்கிங்க்கு பதிலாக ஸ்பீச்னு போட்டிருக்காளுங்க படிக்க தெரியாதவளுங்க அப்படின்னு போது நம்ம டச்சு பார்க்குறான், டே லூசு பசங்களா அவங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்க, டே டச்சியா நீ ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு பிரசிடென்ட் ஆக போற அப்படின்னா நீ பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை கொடுக்கணும், அதை தான் அவங்க அப்படி போட்டிருக்காங்க, நாளைக்கு நீ ஸ்பீச் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி உடனே பதற ஆரம்பிக்கிறான். நான் மச்சான் ஸ்பீச்சுங்கிற, எனக்கெல்லாம் அது சுட்டு போட்டாலும் வராது, உங்களுக்கே தெரியும்லடா நமக்கெல்லாம் வீச்சு தான், ஸ்பீச் ஆகாது, இப்போ என்ன பண்றது மச்சான், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா பண்ணுவீங்களா அப்படின்னு போது இப்போ ஆளால கைண்டுக்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஷின்சோ, மச்சான் நான் ரொம்ப நாளா பேசி கடைசியா ஒரு பொண்ணை டேட்டுக்கு சம்மதிக்க வச்சிட்டேன்டா, அதனால எனக்கு டேட் இருக்குது நான் போயிட்டு வரேன் மச்சான் அப்படின்ட்டு ஓடிட்டான். நம்ம சட்டோச்சி, மச்சான் எனக்கு பார்ட்டி முறுக்கு இருக்குதுடா அப்படின்னு போயிட்டான். மற்ற பசங்களும் ஆளாளுக்கு அவங்க ஒரு வேலை இருக்குதுன்னு போயிட்டாங்க. கடைசியா நம்ம டச்சு மட்டும் உட்காந்துருக்கிறான். டச்சியா பார்த்துட்டு, எனக்கு தெரியும் மச்சான் அவனுங்களாம்
சரியான பயந்தாங்குழிங்க. நீ தான் மச்சான் தில்லானவன் அப்படின்னு போது, இல்ல மச்சான் கால் லைட்டா மரத்துச்சு அதான் ஏஞ்சா வலிக்குன்னு உட்காந்துருந்தேன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனும் போயிட்டான். என்னடா எல்லாம் எப்படியே பண்றீங்க, சரி அப்ப நான் தான் கடந்து கஷ்டப்படணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஸ்பீச் ரெடி பண்ண ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் இங்க ஷின்சோ ஒரு பொண்ணு கூட டேட்டுக்கு வந்திருக்கான். நல்லா ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்க கூட டேட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஆனா ஆக்சுவலா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, அதை நான் பார்த்துட்டு இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம டேட்டுக்கு வரலாம், அன்னைக்கு நான் உங்க கூட ஃபுல்லாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். இன்னொரு பக்கம் இந்த சட்டோஷியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப சடனா இவனுக்கும் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. டப்புன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, இவனும் கிளம்பிட்டான். இங்க நம்ம டர்சியா தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி ஸ்பீச் ரெடி பண்றதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் எழுதி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம டெட்ஸ் வரான், ஒரு 4 புக் எடுத்துட்டு வந்து போடுறான். மச்சான் எனக்கு தெரியும்டா நீ திரும்பி வருவே, எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்ன விட்டு போக மாட்டேன்னு சொல்லும் போது, ஆமா பின்ன என்ன பண்றது, உனக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது, வேற வழியில நாங்க தானே பண்ணி ஆகணும் போது, என்னது நாங்களா அப்படின்னு அவன் கேட்க, இப்ப கரெக்டா நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. என்ன மச்சான் விட்டு போயிட்டோம்னு நினைச்சு பயந்துட்டியா, 7:30 கூட உன்னை விட்டு போகும், ஆனா நாங்க உன்னை விட்டு போகவே மாட்டோம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஸ்பீச் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா தான் போகுது. இப்ப அடுத்த நாள் நம்ம டச்சு அவனுங்க எழுதி கொடுத்த ஸ்பீச்சை படிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கான். இது எப்படியாவது கரெக்டா சொல்லிட்டோம்னா நம்ம தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு இடத்துல ஒரு சின்ன பையனை 2 பசங்க சேர்ந்து மிரட்டிட்டு இருக்கதை பாக்குறான் பணம் கேட்டு. ஃபர்ஸ்டே யோசிக்கிறான் அந்த பையனை போயிட்டு காப்பாத்தலாமா அவனுங்கள்ட்ட இருந்துன்னு. ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவனுக்கு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா, அதை யோசிச்சு பாக்குறான். நம்ம ஷின்சோ அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தது, நம்ம சட்டோஷி வேலையை விட்டுட்டு வந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஊர் ரொம்ப எதுக்கு நமக்கு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், இந்த பையனை வேற யாராச்சும் வந்து காப்பாத்திக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இங்க இந்த காசு கேட்டு மிரட்டிட்டு இருந்த பசங்க டப்புன்னு கை வாங்கிடுறானுங்க அந்த சின்ன பையன் மேல. அடுத்த செகண்டே நம்ம டச்சியா போயிட்டு அவனை பிடிச்சிட்டான். யாரா நீ அப்படின்னு கேட்க, பாக்கடா ஸ்கூல் பிரசிடென்ட்ரா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவ்வளவுதான் அப்ப ஃபைட் ஆரம்பிச்சிருது. இவன் ஈஸியாவே அவங்க 2 பேரை பறக்க விட்டான். ஆனா இந்த கேப்ல இன்னொரு கேங் வந்துட்டாங்க. நம்ம பசங்க பிரச்சனை வளர்க்காத கேங்கா, அவ்வளவுதான் இப்ப அவனுங்க வந்துட்டானுங்க சண்டைக்கு நம்ம டச்சியா கூட. இங்க செமையா ஃபைட் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க நம்ம பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா டச்சியா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கேர்ள்ஸும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சோயா வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க டச்சியா 10 மணிக்குள்ள வரணும், அதுக்கு மேல அவன் வரலன்னா அவன் எலெக்ஷனை விட்டு விலகினா தான் நாங்க முடிவு பண்ணிடுவோம். சரி ஏன் உங்க ஆளு வரல, எதுவும் எலெக்ஷனை பார்த்து பயந்துகிந்து ஓடிட்டானான் போது நம்ம டச்சோ, இங்க பாரு எங்க பசங்களை பத்தி உனக்கு தெரியாது, எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம், முக்கியமா டச்சியாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் கண்டிப்பா வருவான், நாங்க அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க டைம் ஆயிட்டு இருந்ததுனால டீச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து நம்ம ஃபுமி தான் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஃபுமியும் இப்ப ஸ்பீச்சை கொடுக்குறாங்க, அவங்க பிரசிடென்ட் ஆனா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் பேசிட்டே இருக்காங்க. இங்க டைமும் ஆயிட்டே இருக்கு. நம்ம பசங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன், ஏன்டா இன்னும் வராம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன், எதுவும் தூங்கி தொலைஞ்சிட்டானா என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்மளால ஒத்தையா அங்க கத்தியா வந்தவனுங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பரவாயில்ல, எப்படியோ அடி வாங்கினாலும் அவனுங்களை அடிச்சு படுக்க வச்சிட்டான். இப்ப டைமை பார்த்தா 9:50 ஆகுது, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, என்னால கண்டிப்பா அங்க போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போயிட்டான். ஆனா போற அவசரத்துல அவன் ரெடி பண்ண அந்த ஸ்பீச் பேப்பர் அதை அங்கேயே போட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஃபுமியும் ஸ்பீச் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்பயும் நம்ம டச்சியா வரவே இல்லை. உடனே சோயாவும் பாக்குறாங்க, கைஸ் ஆல்ரெடி டூ லேட், சொன்னதுதான் அப்படின்னு சொல்ல டீச்சரும் பார்த்துட்டு இருந்தவரு நம்ம ஃபுமியவே ஸ்டூடெண்ட்ஸோட பிரசிடென்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பசங்களாம் விரக்தி ஆயிட்டானுங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கான் இன்னுமே அவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்பதான் கரெக்டா நம்ம டச்சியா ஓடி வரான். என்னாச்சு மச்சான் இன்னும் டைம் இருக்குல்ல, நான் போயிட்டு ஸ்பீச் கொடுக்குறேன் போது, நெல்றா எல்லாம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் மட்டும் ஏன்டா வந்த, வீட்லயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் திட்டுறாங்க டச்சியாவை. ஆனா டச்சை மட்டும் பாக்குறான், டே நிறுத்துங்கடா, அவன் மூஞ்சில பட்டிருக்க அடியெல்லாம் பார்த்தா தெரியல, எங்கேயோ சம்பவம் இருக்குது அதனாலதான் லேட்டுன்னு போது, இருந்தாலும் எலெக்ஷனே தெரியும்ல, ஓடி வந்திருக்கலாம்ல, எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு போது நம்ம டச்சு சொல்றான், டே இத்தனை நாளா பழகுறோம், உங்களுக்கு நம்ம டச்சியா பத்தி தெரியாதா, காரணம் இல்லாம அவன் எந்த சண்டைக்கு போக மாட்டான் அப்படின்னும் போது பசங்களும் நீ சொல்றது ரைட்டு தான் மச்சான், சரிடா எலெக்ஷன்ல தான் தோத்துட்டோம், ஃபைட்லயாவது ஜெயிச்சியானு அப்படின்னு இப்ப நம்ம டச்சியா பார்த்து கேக்குறானுங்க. பின்ன நம்ம யாரு பாக்கடா ஸ்கூல் பசங்க, எடுத்த ஃபைட்ல என்னைக்காவது தோத்துருக்கோமா அப்படின்னு சொல்ல பசங்களும் அட்லீஸ்ட் இல்லையா ஜெயிச்சி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறானுங்க. ஆனா இப்ப ஃபுமி டச்சியா கிட்ட வராங்க, நீ ஏதோ பண்ற ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி லைட்டா யோசிச்சேன், ஆனா உனக்கு சுத்தமா பொறுப்பே கிடையாது, இப்படி பொறுப்பே இல்லாத உனக்கு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப ஃபுமியும் சோயாவும் வெளியில வரும்போது நம்ம டச்சியா காப்பாத்தினால அந்த சின்ன பையன் அவன் நம்ம டச்சியா சண்டை போட்ட இடத்துல விட்டு வந்திருப்பான் அவனோட ஸ்பீச், அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறான். இது என்னன்னு கேட்கும்போது உங்க கிளாஸ்ல டச்சியான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்றான். இது எப்படி உனக்கு கிடைச்சதுப்பா அப்படின்னு கேட்கும்போது அது ஒண்ணும் இல்ல, என்ன 2 பசங்க புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, அப்ப டச்சியா அண்ணா தான் வந்து என்ன காப்பாத்தினாரு, அப்ப அவர் அங்க இதை விட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நம்ம சோயா பார்த்துட்டு இதனாலதான் அவன் லேட்டா வந்தானா, இதான் ரீசனா அங்கேயே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா நம்ம ஃபுமிக்கு லைட்டா கில்ட் ஆயிடுச்சு, அவசரப்பட்டு தெரியாம டச்சியாவை திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கரெக்டா நம்ம பசங்களும் சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம டச்சியாவும் மன்னிச்சிருங்க மச்சான், அவங்க வேலையெல்லாம் விட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, கடைசியில உங்க நம்பிக்கையை உடச்சினாடான் போது அதெல்லாம் பரவாயில்ல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஃபுமி பாக்குறாங்க, பரவாயில்லையே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, கல்லஞ்சு காரணங்களா இருப்பானுங்கன்னு பார்த்தா இவனுங்களுக்குள்ளயும் ஈரம்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அடுத்த நாள் பார்த்தா நம்ம பசங்க அவங்களோட பழைய டெஸ்க்லாம் இருந்துச்சுல தூக்கி போட்டாங்களா, அதை திரும்பவும் கிளாஸுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. நம்ம டச்சிவாலாம் டெஸ்கை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கான், இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, வாடா என் செல்லம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்க.
இருக்க நம்ம டெட்ஸு பார்க்குறான். எதுக்கு இந்த திடீர் மனமாற்றம், எதனால கேர்ள்ஸ் நம்ம டெஸ்க்கை மறுபடியும் உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணணும் போது நம்ம டெட்ஸ் ஒரு செகண்ட் பார்க்குறான். ஆமாம் எனக்கும் அதே டவுட் தான் அப்படின்னு ஒரு செகண்ட் பார்த்தவன், என்னமோ மச்சான் உள்ளே எடுத்துகிட்டு வர விட்டாங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் டெஸ்க்கை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் சோயாவும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபுமிட்டே கேட்குறாங்க, ஏன் ஃபுமி அவனுக்கு டெஸ்க்கை எடுத்துகிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணணும் போது என்ன பண்ணுறது, என்னதான் எலெக்ஷனில் ஜெயிச்சது நானாக இருந்தாலும் பசங்க சைடில் பேசுறதுக்கு அன்றைக்கி யாருமே வரல இல்லை ஸ்பீச். அப்போ அவங்களுக்கு அன்றைக்கி வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு, அதனால தான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அவங்க டெஸ்க்கை திருப்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க கிளாஸ் டீச்சர் உள்ளே வராரு. வந்ததுமே கேர்ள்ஸ் எல்லாரும் எழுந்திரிச்சு மரியாதையாக வணக்கம் வைக்கிறாங்க. ஆனால் பசங்க இவர் உள்ளே வந்ததை கண்டுக்கவே இல்லை. அவனுங்க பட்டுக்க ஆச்சா புச்சான்னு கத்திக்கிட்டு அவனுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ ஃபுமியும் சோயாவும் பார்க்குறாங்க, எழுந்திரிச்சு அமைதியா இருங்க, ஒரு டீச்சர் உள்ளே வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு அது கூட தெரியாதா அப்படின்னும் போது, என்னம்மா புதுசாக சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி பாக்கடா ஸ்கூலில் அப்படி எதுவும் வழக்கம்லாம் இல்லையே, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்போம், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போவார், இதில் நீங்கள் வேற என்னமோ புதுசாக சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வேலையை அவனுங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. இதில் ஒருத்தன் வர அவன் கால் மேலே காலை தூக்கி போட்டு ஷூவை தொடச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம கேர்ள்ஸ் பார்க்குறாங்க, என்ன இந்த ஷூவை போட்டிருக்கீங்க, வெளில போட்டு போகிற ஷூவையோ இங்கே கிளாஸ் ரூமுக்குள்ளேயும் போட்டிருப்பீங்க, உள்ள இன்டோர் ஷூ மாட்டணும்னு உங்களுக்கு அதுவும் தெரியாதா அப்படின்னும் போது, ஐயா என்னமா நீ சும்மா தோன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற, நாங்கள் தான் சொல்கிறோம்ல நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருப்போம், புதுசாலாம் இங்கே ரூல்ஸ் வைக்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஃபுமி பார்க்குறாங்க. அடுத்த செகண்டே கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்ல இப்போ வரிசையாக 5-6 கேர்ள்ஸ் ஏதோ கையில் போர்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இப்போ ஃபுமியும் பேச ஆரம்பிக்கிறாங்க, சைலன்ஸ், இத்தனை நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனால் நான் பிரசிடென்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் இங்கே ரூல், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல பசங்க பார்க்குறானுங்க, என்ன இது கையெல்லாம் கழுவணும்னு ரூல்ஸ் போட்டிருக்கீங்க, நாங்கள் அது கை கழுவுறது அது எங்கள் ஸ்கூல் ஹிஸ்ட்ரியிலே அப்படி ஒரு பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா மாற்றிக்கங்க நம்ம பாருங்கடா, நீங்கள் சும்மா சொன்னால் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன், நீங்கள் மட்டும் இந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் போடுற ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வீக் முடிஞ்சு அடுத்த மண்டே வரும்போது நீங்கள் கேட்குறத உங்களுக்கு நான் பண்ணி தருவேன், உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாரும் உடனே எக்ஸைட் ஆகிட்டானுங்க. நிஜமாவா சொல்கிற, அப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம ஷின்சோ சொல்கிறான், ஒரு பேரை சொல்லி எங்கள் எல்லாருக்குமே இந்த கிரில்டு சிக்கன் காம்போ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போல. உடனே பசங்க எல்லாரும், மச்சான் அதையாடா கேட்குற, அதை வச்சு ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாமேடா அப்படின்னும் போது, ஆமா மச்சான் நான் டிவியில் பார்த்துருக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா, நினைக்கும் போது எச்செல்லாம் ஊறுது, வாயில் வச்சாலே சும்மா அமிர்த மாதிரி கரையும் மச்சான் அப்படின்னு சொல்ல பசங்களாம் செம்ம எக்ஸைட் ஆயிட்டாங்க. அப்படின்னா அதே ஓகே பண்ணிடலாம் மச்சான், எங்களுக்கு கிரில்டு மீட்டு தான் வேணும் அப்படின்னும் போது ஃபுமியும், சரி ஓகே, ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், உங்கள் கேங்கில் உள்ள யாராவது ஒருத்தரை கூட இதில் உள்ள ரூல்ஸுங்களில் ஒன்றை பிரேக் பண்ணால் கூட, இப்போ நீங்கள் அடம் பிடிக்கிறீங்களே உள்ளே வரும்போது இந்த இண்டோர் ஷூலாம் போட்டுக்க மாட்டோம் அப்படின்ட்டு, அது மாதிரிலாம் பண்ணாமல் சமத்தான் நாங்கள் கொடுக்குற ஷூ வாங்கி போட்டுக்கணும், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க பசங்களும், பரவாயில்ல நமக்கு சோறு கிடைக்குது மச்சான், அதனால அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னுறானுங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் கேர்ள்ஸ் இவனுங்களை இன்னும் நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது சொதப்புறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பசங்க செம்ம உஷாரு, எப்பப்பெல்லாம் ஏதாவது தப்பு பண்ண போகிறாங்களோ அப்பெல்லாம் மற்றவனுங்க மச்சான் சோறு அப்படின்றானுங்க. அவனுங்களும் சைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட் ரூம் போனால் கை கழுவிட்டு வருது, யாராவது ஸ்டாஃபுங்களை பார்த்தா வணக்கம் வைக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லா ரூல்ஸையும் பக்காவாக ஃபாலோ பண்ணுறானுங்க. கேர்ள்ஸும் அவனுங்களை நல்லா வாட்ச் அவுட்டு இருக்காங்க. என்னடா எல்லாமே நல்லா போகுதே அப்படின்னு பார்க்குற சமயத்தில் திடீர்னு இவனுங்க வம்பு வளர்த்து வச்சிருந்தானுங்களே ஒரு கேங் ஸ்டார்டிங்கில், அவனுங்க வந்துட்டானுங்க ஸ்கூலுக்கு முன்னாடி. பசங்களும் ஃபோர்ஸாக போகிறானுங்க, மச்சான் இன்னைக்கு அவனுங்களை ஒரு கை பார்த்தனுடா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்போது நம்ம டெட்ஸு மச்சான் கிரில்டு சிக்கன் அப்படின்றான். அவ்வளோதான், உடனே வந்த வெறி எல்லாத்தையும் மறுபடியும் உள்ளே போட்டு மூடி வச்சுட்டு அவனுங்கள்ட்ட போயிட்டு, கைஸ் இன்னைக்கு எங்களால் உங்கள்கிட்ட சண்டை போட முடியாது, அந்த மூடில் நாங்கள் இல்லை, நாங்கள் ஒரு உன்னதமான பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், அந்த பயணத்தில் நாங்கள் வெற்றி பெற்று அதுலேருந்து கிடைக்கிற முழு பலனையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு அந்த சந்தோஷத்தோடயே வந்து உங்களை அடிக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டானுங்க. இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, டேய் ஃபைட்டர்டா நாங்கள் கொஞ்சமாவது மதிச்சு அடிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம பசங்க பிடிச்ச புடியில தான் இருக்கிறானுங்க, மச்சான் நம்ம அந்த அன்னத்தில் கை வைக்கிற வரைக்கும் வேற அவன் கன்னத்துலையும் கை வைக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கப்போ நம்ம ஷின்சோ, சரிடா மச்சான் எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு டேட் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பாரா புள்ள பூச்சிக்கலாம் ரெக்க முளைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஆக்சுவலாக அவனுங்க கிளாஸுக்கு டைமுக்கு வரணும் அப்படின்றதும் ஒரு ரூல் போல இருக்கு. நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க, ஷின்சோ மட்டும் வரல. உடனே பசங்களோட மூஞ்சுமே வாடி போயிடுச்சு, மச்சான் ஷின்சோ மட்டும் லேட்டரா, அவ்வளவுதான் நம்ம கிரில்டு சிக்கனுக்கு ஆப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் தோண்டு போயிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு டீச்சர் வராரு, பசங்களா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் நடக்காது, எல்லாம் அமைதியா உட்காந்து படிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே நம்ம பசங்களுக்கு டவுட் வந்துருது, எதுவும் சம்பவம் நடந்தா தானே ஃபர்ஸ்ட் அவர் வரமாட்டானுங்க அவனும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறானுங்க. கரெக்டா இவனுங்க நினைச்ச மாதிரியே நம்ம ஷின்சோவை காட்டுறானுங்க. அவன் இப்போ ஸ்டாஃப் ரூம்ல தான் இருக்கான். போலீஸ்லாம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஷின்சோவை பிடிச்சி வச்சு தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதை நீ பண்ணல அப்படின்னும் போது நான் பண்ணல அப்படின்றான். சார் மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தாலே தெரியாது, இவனுங்களெல்லாம் நம்ப முடியாது சார், சரியான கேடி பசங்க அப்படின்னு இந்த டிடெக்டிவ் பேசிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா நம்ம பசங்க என்ட்ரி ஆகுறானுங்க. பயங்கரமா சவுண்ட் விட்டுக்கிட்டே தான் என்ட்ரி ஆகுறானுங்க. எவ்வளவு தைரியம் தான் எங்க ஃப்ரெண்டை பிடிச்சி உட்கார வைப்பீங்க, எங்க ஃப்ரெண்டு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னும் போது ஷின்சோ விசாரிச்சிருந்த டிடெக்டிவ் பாக்குறாரு.
ஆமா இவனுங்க பெரிய உத்தம புத்திரனுங்க, இவனுங்க சொல்றதை நாங்க நம்பினுமா? என்னதான் ஒரு பெரிய ஸ்கூல்ல கூட உங்க ஸ்கூல்ல ஜாயின் ஆயிருந்தாலும் நீங்க இன்னும் பாக்கடா ஸ்கூல் தானே, சரியான கேடி பசங்கடா நீங்க அப்படின்னு இவர் பேச அவ்வளவுதான் நம்ம பசங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிடானுங்க. எவ்வளவு தைரியம் தான் எங்க ஸ்கூலை பத்தியே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்டே எகிர்றானுங்க. நம்ம ஷின்சோ பாக்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாயிடுச்சு. இப்ப எழுந்திரிச்சு கத்திட்டான், உங்களுக்கு என்ன என் மேல தானே சந்தேகம், எதை கேட்கறதா இருந்தாலும் என்ன கேளுங்க, ஒழுங்கா என் ஃப்ரெண்ட்ஸை பத்தியோ என் ஸ்கூலை பத்தியோ பேசுறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றான். இங்க டீச்சர்லாம் பயந்து போய் பிளேட்டை வச்சு மூஞ்ச மூடிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா நம்ம கேங்க யோசிச்சுட்டு இருக்கானுங்க, என்னாச்சு எதனால ஷின்சோ இந்த மேட்டர்ல மாட்டினா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்பதான் நம்ம டச்சி ஆகிறான். என்ன மச்சான் ஷின்சோட்ட பேசினியா, என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் விஷயத்தையும் அவன் சொல்றான். ஆக்சுவலா நேற்று சாயங்காலம் நம்ம ஷின்சோ போயிருப்பான், எனக்கு டேட் இருக்கு நான் பொண்ணை பார்க்க போறேன்ட்டு. அப்படி போகும்போது திடீர்னு எங்கிருந்த வேகமா ஓடி வந்த ஒருத்தன் நம்ம ஷின்சோ மேல இடிச்சிருப்பான். இடிச்சுட்டு அவன் மட்டுக்கு சாரி கூட சொல்லாம வேகமா ஓடி இருப்பான். ஆனா அப்பதான் ஷின்சோ பார்த்திருப்பான், கீழே அவன் ஒரு பேகை விட்டு போயிருப்பான் இடிச்சவன். என்ன பேக் இது, எதுக்கு இதை விட்டு அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சோ பார்த்துட்டு இருக்கப்பவே ஆக்சுவலா அவன் ஒரு திருடம் போல இருக்கு. அவனை துரத்திட்டு போலீஸ் வந்திருப்பாங்க, அதனாலதான் அவன் பதறி அடிச்சுட்டு ஓடி இருக்கான். ஆனா வந்த போலீஸ் நம்ம ஷின்சோ கையில பேக் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஷின்சோவை பிடிச்சிட்டாரு, நீ தானடா திருடன் அப்படின்ட்டு. சோ இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம டச்சியாவும் இப்ப பசங்கள்ட்ட சொல்ல மத்த பசங்களாலும் மச்சான் எவனுக்கும் நம்ம கிரில் சிக்கன் சாப்பிட போறது பிடிக்கல, அதனாலதான் இப்படி கேம் ஆடுறானுங்க, நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணும் மச்சான், அந்த திருடனை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் நம்ம, அப்பதான் நம்மளால ஷின்சோவையும் காப்பாற்ற முடியும், கிரில் சிக்கனும் சாப்பிட முடியும். என்ன சொல்ற டச்சு அப்படின்னு போது ஆமா நம்ம ஷின்சோக்காக இதை பண்ணாட்டினாலும் நம்ம சாப்பிட போற கிரில் சிக்கனுக்காக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப கோரஸா கத்திக்கிட்டே கிளம்பிட்டானுங்க எல்லாரும். ஆனா போகும்போது நம்ம ஃபுமியும் சோயாவும் பிளாக்க போடுறாங்க பசங்களுக்கு, இங்க பாருங்கடா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க, ஏற்கனவே ஸ்கூலோட பேரு வெளியில கெட்டு போய் கிடக்கு, இப்ப நீங்க வேற போயிட்டு திருடனை கண்டுபிடிக்க முடியாம அது கடைசியில ஷின்சோ தான்றது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஸ்கூல் பேரு இருக்கதும் போயிடும், தேவையில்லாம பண்ணாதீங்கன்னு போது அதை சொல்றதுக்கு நீங்க யாரு, பிரச்சனையில இருக்குது எங்கல்ல ஒருத்தன், இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும், ஸ்கூல் பேருக்கு எந்த பிரச்சனையும் வராது, வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிளம்பிட்டானுங்க சிங்கம் ஒன்று புறப்பட்டதுன்னு. ஆக்சுவலா நம்ம பசங்களுக்கு அந்த போலீஸுங்க மூலியமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இந்த திருட்டு எல்லாமே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நடக்குதுன்னு, அந்த திருடன் வயசானவங்களை மட்டும் தான் குறி வைக்கிறான் அப்படின்ற விஷயமும் இவங்களுக்கு தெரியும். அதனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, திருடன் எங்கேயாவது சிக்கிறானா அப்படின்ட்டு. ஆனா திருடன் எப்படி இருப்பான்னு இவங்களுக்கு அடையாளம் தெரியாதுல்ல, அதனால எப்படி இருப்பான்னு தெரியாம தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னடா எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அப்படியே தேடிக்கிட்டே ஒரு இடத்துக்கு வரும்போது தான் நம்ம பசங்க பாக்குறானுங்க, அவங்களுக்கு எதுக்கு ஃபுமிகிட்டையும் சோயாகிட்டையும் அந்த ஏரியாவில் உள்ள ரவுடி பசங்க தப்பா நடந்துக்க ட்ரை பண்றானுங்க, இவளுங்க இங்க என்ன பண்றாளுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறானுங்க. மச்சான் நம்ம தாண்டா போய் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனுங்க போயிட்டு தட்டி கேட்கறானுங்க. ஃபுமி மேல ஒருத்தன் கை வச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம டச்சியா போயிட்டு அவன் கையை பிடிச்சி ஒரே திருப்பு, அவ்வளவுதான் அவன் கதற ஆரம்பிச்சிட்டான், கூட வந்தவனையும் பிடிச்சி அடிச்சிட்டானுங்க. ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டு ரைம்ஸ் படிக்கிறாங்க, லேடிஸ்டெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டானுங்க. ஆனா இப்பதான் கேட்கறானுங்க, சரி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு போது நம்ம ஃபுமியும் சோயாவும் அது வந்து நாங்க அந்த திருடனை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம்னு பார்த்தோம், ஏன்னா இதுல உங்க பையன் மட்டும் மாட்டல எங்க ஸ்கூலோட பேர் சம்பந்தப்பட்ட விஷயமும் தான் அது, சோ அதுக்காக மட்டும் தான் நாங்க வந்தோன்னு இவங்க இங்க சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம டெட்ஸு பாக்குறான், சரி அப்படின்னா எதுக்கு தேவையில்லாம தனியா தேடிட்டு இருக்கீங்க, பேசாம எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். மத்தவனுங்க பாக்குறானுங்க, என்னடா சொல்ற மச்சான், கேர்ள்ஸ் கூட நம்ம சேர்றதா, அதெல்லாம் செட் ஆக மாட்டா அப்படின்னு போது அதெல்லாம் ஆகும் மச்சான், அவங்களுக்கும் நமக்கும் இதை பண்றதுக்கான ரீசன் வேணா வேறையா இருக்கலாம், ஆனா நம்ம ரெண்டு பேரோட எய்மும் ஒண்ணுதான், அந்த திருடன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும், சோ அதனால நம்ம ஜாயின் பண்ணி தேடினாதான் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல கேர்ள்ஸும் அப்படின்னா நம்ம கொலாபரேட் பண்றோமா சீனியர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா அப்படிதான், சரி வாங்க நம்ம 6 பேர் இருக்கோம், இப்ப 2 டீமா பிரிச்சுக்கலாம், அப்பதான் ஃபாஸ்டா தேட முடியும் அப்படின்னு சொல்ல சரி வாங்க ராக் பேப்பர் சீசர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் அதை போட்டு ஆளுக்கு டீம் பிரிகிறாங்க. நம்ம ஃபுமி ஒரு டீமுக்கும் சோயா ஒரு டீமுக்கும் பிரிஞ்சிடறாங்க. இங்க நம்ம ஃபுமி கூட வந்தவங்க எல்லாருமே ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு பக்கமானு பார்த்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இங்க வயசானவங்க நிறைய பேர் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு போவாங்க, நமக்கு இன்னைக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த திருடன் இங்க வருவான், கண்டிப்பா ஏதாவது ஆட்டையை போட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஃபுமி பாக்குறாங்க, நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா நம்புறீங்க ஷின்சோ எந்த தப்பும் பண்ணலன்னு, ஒருவேளை அவன் கூட இதை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்ல கண்டிப்பா அங்க தோஸ்த் அப்படி பண்ணிருக்க மாட்டான், அவன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றானுங்க. தோஸ்தா அப்படின்னா என்ன, அது வந்து தோஸ்துனா என்ன நடந்தாலும் விட்டே போக மாட்டான், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பேரு தான் தோஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம டச்சியா. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஃபுமியா ஆச்சரியமா கேட்கறாங்க. இப்ப எல்லாம் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு வயசானவங்க அவங்க சைக்கிளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப லாக் ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்த மாஸ்க் போட்டு அப்படியே பக்கத்துல வந்தவன் இப்ப டப்புன்னு அவங்க பேஸ்கெட்ல இருந்து அவங்க பர்ஸை தூக்கிட்டு ஓடிட்டான். உடனே டச்சியாலாம் மச்சான் அவன் தான்டா வாடா அப்படின்னு சொல்லி தோத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஃபுமி விசில் அடிச்சு சிக்னல் கொடுக்க அந்த சைடு இருந்தா நம்ம சோயா டீமும் இதை கேட்டு இப்ப வந்துட்டாங்க. இப்ப 2 டீமும் சேர்ந்து தான் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் புயல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு. ஆனா நம்ம பசங்கள்ட்ட தப்பிக்க முடியுமா, எப்படியும் அவனை அடிச்சு புடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டச்சியா வந்து ஃபுமிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்க கேங்ல உள்ள ஒருத்தனுக்காக நீங்களும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல அதுக்காகன்னு மட்டும் இல்ல எங்க ஸ்கூலோட பேரை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தானே நாங்க அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபுமி. நம்ம டெட்ஸும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். எப்படியோ உண்மையான திருடனை புடிச்சிட்டாங்க. நம்ம ஷின்சோவை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க, ஸ்கூலை விட்டே தூக்கிடலான்னு பார்த்துருப்பாங்க. உண்மையான திருடனை கண்டுபிடிச்சதுனால நம்ம ஷின்சோ திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்துட்டான். நான் இந்த ஸ்கூலை விட்டு போகணும்னு நினைச்சாலும்
இருந்தாலும் இந்த ஸ்கூல் என்னை விட்டு போகாது போல இருக்கே அப்படின்னு நம்ம ஷின்சோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பசங்க வரானுங்க. திருத்தம் மச்சான், நீ எங்களை விட்டு போகணும்னு நினைச்சாலும் நாங்க உன்னை விட்டு போக மாட்டோம், என்ன நடந்தாலும் கூடவே தான்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவனை இப்ப கிளாப் பண்ணி வரவேற்கிறானுங்க. ஆனா மச்சான், இவ்வளவு நடந்ததுல நீ அன்னைக்கு கிளாஸுக்கு லேட்டா வந்தில்ல, அப்பவே ரூல்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு, அப்பவே நமக்கு கிரில்டு சிக்கனுக்கான வாய்ப்புலாம் போயிடுச்சு. இருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்ததுனால கண்டிப்பா அந்த விஷயத்துல அது சின்ன விஷயம் தான் மறந்துருப்பாங்க அவங்க. சோ எல்லாமே நல்லா முடிஞ்சது. கடைசியில நமக்கு கிரில்டு சிக்கனும் கிடைக்க போகுது ஏ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜாலியா கத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஸ்கூல் வாசல்லே நம்ம கேர்ள்ஸ் நிக்கிறாங்க. என்னது கிரில்டு சிக்கனா, உங்களுக்கு எல்லாம் அது கிடையாது அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க, இதெல்லாம் போங்கு, எல்லாம் நல்லா தானே போனுச்சு, நம்ம ஒன்னா டீமாலாம் இருந்தோம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு போது நம்ம ஷின்சோவும் கேட்கிறான், ஒரு வேளை இது நான் லேட்டா வந்ததுனாலே அப்படின்னு போது நம்ம ஃபுமி சொல்றாங்க, இல்ல எங்கள்கிட்ட அன்னைக்கு அந்த பொறுக்கி பசங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது அவனுங்கள்ட்ட சண்டை போட்டீங்களா அதுக்காக அப்படின்றாங்க. நம்ம பசங்க டென்ஷன் ஆயிட்டானுங்க. ஏமா அவனுங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானுங்க, பின்ன எங்களை என்ன பண்ண சொல்ற, வந்து வாயால 4 வாழ்த்துட்டு வாழ்க வாழமுடன்னு சொல்லிட்டு போக சொல்றியா? ஆனா ஃபுமி, நீங்க பண்ணது ரைட்டு தான், இருந்தாலும் நீங்க ஃபைட் பண்ணிருக்கவே கூடாது, ஃபைட் பண்ண கூடாதுன்றதும் ரூல்ஸ்ல இருக்கு ஞாபகம் இருக்குல்ல. சோ உங்களுக்கு கிரில்டு மீட்டும் கிடையாது. அதே மாதிரி நான் சொல்லி இந்த மாதிரி நீங்க உள்ள வரும்போது இந்த ஷூவை மாட்டிட்டு வரணும், இண்டோர் ஷூஸ் போட்டு தான் உள்ள வரணும், இல்லைன்னா அவங்கள உள்ளவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாரும் செம்ம கடுப்பாயிட்டானுங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். டாடா.